ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சோனவே யற்கட்டாட்சைக லக்ஷாணாம் சுலவ ஸ்ரீதர சதா. மன்வீர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியான் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த பெரிய திருமொழியில் முதல் 10 முதல் திருமொழி அதில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். திருநாம மகிமையை பற்றி ஆழ்வாரும் வியாக்கியாதையாவாக இருக்கக்கூடியதான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் எப்படி அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத கேட்டுன்னு வந்தோம். அதில் முதல் 8 பாசுரத்துக்கு முன்னாடியே அனுபவிச்சுட்டோம். அதுக்கடுத்து 9வது பாசுரம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்சும் வருளும் அருளோடு பெருநலம் அழைக்கும் வரம் தரும் மத்தும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறதான இந்த பாசுரம் 9வது பாசுரம். இந்த 9வது பாசுரம் அப்படிங்கிறது விஷ்ணு சகஸ்நாமத்தில், மகாபாரதத்தில் விஷ்ணு சகஸ்நாமம் ஒரு அத்தியாயம். அதில் எடுத்தோமானா உபோத்காதம்லேருந்து ஆரம்பித்து முதல்ல சொல்கிற சுக்லாம்பரதரம்லாம் விட்டுருங்கோ. அதுக்கு அடுத்து பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா தர்மபுத்திரர் முதல்ல கேட்குறாரு இல்லையா, யுதிஷ்டிரவாச்ச அப்படிங்கிறதுலேருந்து சகஸ்நாம அத்தியாயம். அதுக்கு வைசம்பாயனர் சொல்கிறார். அதுக்கடுத்து பீஷ்மாச்சாரியர் என்ன பதில் கொடுத்தார் அப்படிங்கிறதுலாம் வருது இல்லையா தொடர்ந்து. அதில் சர்வ பிரகணாயுதாய நமஹா அப்படிங்கிற சகசிரநாமமும் சொல்லி பூர்த்தி பண்ணுறார் இல்லையா. அது வரைக்கும் இருக்கிறதான விஷயங்கள், அதில் வரக்கூடிய விஷயங்கள் அது சகஸ்நாம அத்தியாயம் அதோட பூர்த்தி ஆயிடுறது நியாயமாக பார்த்தா. ஆனால் இந்த விஷ்ணு சகஸ்நாம அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுறவாளுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இதீதம் கீர்த்தனியச கேசவசிய மகாத்மனான்னு ஆரம்பித்து பலஸ்ருதி பெருசாக போயிட்டுருக்கு. ஒரு கால் விஷ்ணு சகஸ்நாம ஸ்லோகங்கள் கூட கொஞ்சம் குறைச்சலாக இருக்குமோன்னு தெரியல, பலஸ்ருதி அவ்வளோ போயிட்டுருக்கு. ஏன்னா பகவானுடைய திருநாமத்தை சொன்னவாளுக்கு என்னென்ன பலன் தானா, என்ன பலன் உண்டாகாது, என்ன பலன் தான் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான பலன்களும் அதில் சொல்லிகிட்டே வந்திருக்கு. அதில் வைகுண்டம் போய் எம்பெருமானுடைய நித்திய நிரவதிகமான ஒரு கைங்கரிய பர்யந்தமான சர்வவிதமான பலன்களையும் கொடுக்க வல்லது திருநாமம் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் அங்கே இருக்குது. பாரதோ பஞ்சமோ வேதா, அது 5வது வேதம் மகாபாரதம். அதில் சொல்லப்பட்ட விஷயம் அதே தான் இங்கே திருமங்கையாழ்வார் எடுத்துன்னு வர்றார். முதல் 8 பாசுரங்களும் இதில் முன்னாடி சொல்லிட்டு வந்து கற்றிலேன் அப்படிங்கிறதான பாசுர பர்யந்தம் எது முன்னாடி அனுபவிச்சோமோ அதெல்லாம் சர்வ பிரகணாயுதாய நமஹா வரைக்கும் ஆகி இப்போ குலம் தரும் பாசுரம், இந்த பாசுரம் எதிரானா பலஸ்ருதி பாசுரமாக அமையிறது. அப்படிங்கிறதுனால இந்த 8 பாசுரத்துக்கு சங்கிரகமாக சொல்லிட்டே வந்துட்டு அவதாரிகளை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இந்த 9வது பாசுரத்தை சொல்லச்சே சொல்கிறார். நீர் திருநாமத்தை போற ஆதரியா நின்றீர், இது என்ன பலத்தை தரவற்று என்ன திருநாம பலத்தை சொல்லுகிறார் இப்பாட்டில். நீர் போற பொலிய விஸ்தாரமா நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நான் கண்டு கொண்டேன் நாராயணன் என்னும் தெய்வம்னு சொல்லாத நாராயணா என்னும் நாமம் நாமம் நாமம்ன்றத பெருமையாக சொல்லிட்டு போற பொலிய இப்படி போற ஆதரியா நின்று அவ்வளவு பிரேமாதிசயத்தோட அதை ஆதரித்து பேசுறீரே, இது என்ன பலத்தை தரவற்று, இது என்னதான் பலனை கொடுக்கும் இது அப்படின்னு கேட்கறச்சு திருநாம பலத்தை சொல்லுகிறார் இப்பாட்டில். அப்போ என்னென்ன பலனை இது கொடுக்கும் அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டு வரார். எடுக்கச்சவே முதல்ல குலம் தரும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஜன்ம விருத்தங்களால் குறைய நின்றான் ஒருத்தனுக்கு பகவத் சம்பந்தம் உண்டானால் இவற்றால் உயர்ந்தான் ஒருத்தன், இவை இரண்டிலும் இவனுக்கு தாழ் உண்டாகும், தான் உயர்ந்தான் ஆகவும் நினைத்திருக்கவும் கூட கூச வேண்டும்படியாயிற்று பகவத் பிரபாவம் இருப்பது. இந்த இடத்துல இந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லலாம். பாகவதத்துலேருந்து பிரகலாத ஆழ்வான் பண்ணுற ஸ்தோத்திரம் ஸ்துதி, பிரகலாத ஸ்துதின்னு சொல்லுவா பாகவதத்தில். அதில் சொல்கிறார், விப்ராது த்விஷட்குண யுதாது அரவிந்தநாப பாதாரவிந்த விமுகாது சொபச்சம் வரிஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது விப்ராது ஒருத்தன் பிராமண குலத்தில் பிறந்துட்டான், அவன் ஒரு கால உபநயனமும் ஆயிடுத்து. அதுக்கப்புறமா என்னடான்னா வேதங்களையும் அத்தியனம் பண்ணிட்டான், அனுஷ்டானங்களும் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்க வேண்டியதான 12 விதமான குணங்கள், நற்பண்புகள், ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். ஒரு பிராமணன்னா இப்படிலாம் இருக்கணும்னு அத்தனையும் இருக்குன்னு வச்சுப்போம்.
விப்ராது த்விஷட் குணயுதாது. இது அத்தனையும் பூர்ணமா இருக்கிற ஒரு பிராமணனா இருந்தாலும், அங்க பிரகலாத ஆழ்வான் சொல்றார், இருந்தாலும் அரவிந்த நாப பாதாரவிந்த விமுகாது, ஒரு கால் சிவன் நாராயணனுடைய பாதார விந்தத்தில் அவன் விமுகனா இருக்கான்னு வச்சுப்போம். இவ்வளவு சாஸ்திரமும் படிச்சுட்டு விஷ்ணு பக்தி வரலன்னா அப்புறம் அவனை வைதிகன் எப்படி சொல்றது? வைதிக கஹானாரே ஆள வந்தார், அப்புறமா அவன் வைதிகன் சொல்ல முடியாது. அப்படி இருக்கச்சே அவன் ஒரு கால் இந்த பிராமணன் சத் பிராமணனா இருந்தும் கூட அவனுக்கு விஷ்ணு பக்தி இல்லைன்னு வச்சுப்போம். அவனை காட்டிலும் ஸ்வபச்சம் வரிஷ்டம்னு சொல்லிட்டான். ஸ்வபச்சம்னா சண்டாளன். இந்த சண்டாளனே உயர்ந்தவன். ஏன்னா அவன் பிறப்பால சண்டாளன், இவன் பிறப்பால பிராமணன். ஆனா எப்போ விஷ்ணு பக்தி இல்லையோ, பிராமணனுக்கு விஷ்ணு பக்தி இல்லைன்னா அவன் சண்டாளனுக்கு கீழே போயிடுவான். ஏன்னா இவன் கர்ம சண்டாளனா போயிடுறான் அப்படின்னு. அப்ப பிறவினால சண்டாளனை காட்டிலும் கர்ம சண்டாளனை இன்னும் தாழ்ந்தவன் அப்படின்னு ஆயிடுறது. சரி, இப்ப சண்டாள குலத்துல பிறந்தானே, இவனுக்கு ஒரு கால் விஷ்ணு பக்தி வந்துடுத்தான்னா அப்ப பிராமணனை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு இருக்கிறதுனால வரிஷ்டம், ஸ்வபச்சம் வரிஷ்டம்னு அங்க இருக்கு. அதனால அதுதான் இங்க சொல்லிட்டு வரார், ஒரு கால் ஜன்ம விருத்தங்களால் குறைய நின்றான் ஒருத்தனுக்கு பகவத் சம்பந்தம் உண்டானால் அப்படின்னுட்டார். ஜன்மா விருத்தி ரெண்டுத்தினாலையும் ரொம்ப தாழ்ந்தவன். இது வேதத்துல 4 ஜாதிகள் சொல்லியிருக்கு. பிராமணோ முகமாசீத் அப்படிங்கிறதான வேத வாக்கியத்தில் எடுத்து பார்த்தோம்னா பிராமணன், சத்திரியன், வைசியன், சதுர்த்தன் இதே விஷயத்தை சொல்லிட்டு போச்சு. பகவத்கீதையிலையும் சாதுர்வர்ணியம் மயா சிரஷ்டம் அப்படின்னு 4 விதமான வர்ணங்களை நான் தான் சிருஷ்டி பண்ணினேன் அப்படின்னு ஜாதியை பற்றி சொல்லிட்டு வர்றார் பகவானும். இதே விஷயத்தை அப்படியே பாருங்க, வேதம், கீதை, திருவாய்மொழி. குலந்தாங்கு 4லும் கீழிந்த அப்படின்னு சொல்லிச்சு. குலந்தா அப்படின்னு வரைச்சவே 4ங்கிறச்சே அங்கே 4 ஜாதிகள் 4லும் கீழிழுந்த எனைத்தானும் சண்டாளர்கள் ஆகிலும் அப்படின்னு திருவாய்மொழியில சொல்லிட்டு வர்றார். அப்போ ஒரு கால் 4 ஜாதி உண்டுங்கிறது இவரும் சொல்றார் திருவாய்மொழியில. ஒரு கால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சண்டாளர்களாக பிறந்தா கூட விஷ்ணு பக்தி பண்ணா அவன் உயர்ந்தவன் அப்படிங்கிறத இந்த பாகவத ஸ்துதி, பிரகலாத ஸ்துதியைத்தான் திருவாய்மொழியில சுவாமி சாதிக்கிறார். அப்போ இந்த 4 வர்ணங்கள் பேதங்கள்லாம் இருந்த போதிலும் அதுல ரொம்ப தாழ்ந்த ஜாதியில பிறந்துட்டான். அவன் கசாப்பு கடை கூட வச்சிருக்கான். அவன் குலத்தொழில் கசாப்பு கடை. இல்லை கசாப்பு கடை நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அறுக்கிறான், நெருக்கிறான், விற்கிறான், பைசா வாங்கி உள்ள போட்டுக்கிறான், திருப்பி அறுக்கிறான், அதை கொலை பண்றான், அறுத்து மாமிசத்தை நிறுத்து கொடுக்குறான். இப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ அவன் விருத்தியும் தாழ்ந்ததா இருக்கு, குலமும் தாழ்ந்ததா இருக்கு. இருந்தாலும் அப்படி இருக்கிற ஒருவனுக்கு பகவத் சம்பந்தம் உண்டானால் அப்படின்னுட்டார். அவனுக்கு பகவானோட சம்பந்தம், அதாவது பகவத் விஷயத்துல ஏதோ ஒரு விதத்துல அன்வயம் ஏற்பட்டு அவனுக்கு. எந்த விதத்துல ஏற்பட்டுறானா, எதிர்ச்சியாவது கோவிந்தா சொல்றான், எதிர்ச்சியா நாராயணா சொல்லிட்டான், ராமராமான்னு சொல்லிட்டான், பகவன் நாம சொல்லிட்டான். ஆனால் ஒரு கால் இவை 2 நாளையும் உயர்ந்தவன் இருக்கான்னு வச்சுக்கோ. பெரியவாச்சாரியர் சொல்ற, ஜன்மத்தினாலேயும் உயர்ந்தவன், உயர்ந்த ஜாதியில பிறந்துட்டான், விருத்தினாலையும் ஒழுங்கா இருக்கான், எல்லா விதத்திலும் ஒழுக்கா இருக்கான். இதெல்லாம் பிள்ளை பெருமாளையங்காரும் பின்னாடி சொல்ல போறார் அவருடைய அஷ்டப்பிரபந்தத்திலையும். அப்படி ஒருத்தன் இருந்தாலும் இது 2த்துலையும் எதிராக உயர்ந்ததுனா பகவத் சம்பந்தம் உடையவன் தான் உயர்ந்தவனே தவிர ஜன்ம விருத்தாதிகளால் உயர்ந்தவன் கூட உயர்ந்தவன் இல்லை. இதெல்லாம் வைஷ்ணவ தர்மம், ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் இது. அப்படி இருக்கக்கூடியது பகவத் சம்பந்தம். ஆனா அதுக்காக அப்படியானா எப்ப சொல்லிடுத்தோ, இவன் தான் உயர்ந்தவன் சொல்லிடுத்தோ, அப்ப பொண்ணை கொடுத்து பொண்ணை வாங்கிக்கலாமே எல்லாரும். அதுல எல்லாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கி அப்புறம் கலப்பினங்கள் ஏற்படலாமேனா அதுக்கு உடனே நிகாவோட பெரியவாச்சான் சொல்றார், ஆகிலும் பெண் கொடுத்தல் கொள்ளுதல் செய்கிறார் இல்லை அதுக்கடி ஜாதி நிபந்தனமாக. அப்ப அடிப்படையில ஜாதி இருக்கிறதுனால பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிற விஷயம் இது பிரகரணமே. பொண்ணை பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமான பிரகரணம் இல்லை. இது எதிரான பகவத் கைங்கரிய ரூபமான பகவத் அனுபவ ரூபமான பரமபதத்தை அடையிறதுக்காக உத்கிருஷ்டம் அபகிருஷ்டத்தை வச்சு இங்க பேசிட்டு இருக்கச்சு. இப்போ பொண்ணு கொடுக்கறது பொண்ணை வாங்குறது இல்லை. இதே விஷயத்தை தான் அங்கேயும் திருமாலையிலே சொல்றார், தொழுமினீர் கொடுமின் கொன்மின் என்று அப்படிங்கச்சு. கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு பொண்ணை கொடுத்து பொண்ணை வாங்கிக்கிறதோ, அவ வீட்டு சாப்பாடை நம்ம மாத்திட்டு நம்ம வீட்டு சாப்பாடை அவளுக்கு மாத்திக்கிற பிரகரணம் இல்லது. இப்போ நாங்கள் என்ன பிரகரணம், எதை பத்தின பேச்சு சம்பாஷணனா, ஆத்ம லாபத்தை பத்தின பேச்சை தவிர சரீர விஷயமான கல்யாணமோ சாப்பாடோ பத்தி பேச்சு இல்லை.
அதனால இங்க அதையும் சொல்றாரு, இது ஜாதி நிபந்தனம் இருக்கிறதால பொண்ணை கொடுத்து பொண்ணை வாங்கிறதுலாம் ஜாதியை பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா பகவத் விஷயத்துல எவன் உயர்ந்தவனோ, பக்தியில பகவத் சம்பந்தத்துல எவன் உயர்ந்தவனோ அவனே உயர்ந்தவன். அப்படிங்கிறதுனால நீ நாராயணா சொல்ல ஆரம்பிச்சேன்னா முதல் பலன் குலம் தரும் அப்படின்னு நீங்க எடுக்கிறார். அதுக்கு ஸ்லாகை குல நிபந்தனம் அப்படிங்கிறார். இங்க ஸ்லாகியமானது எதிரானா குலத்தினால ஏற்படுறதுனால இல்லை, இது ஸ்லாகிய குலம். சாமானிய குலம் பிராமணன் சத்திரிய வைசியன் சதுர்த்தன்லாம், அந்த பண்டை குலத்தை தவிர்த்து தொண்டை குலத்தில் உள்ளீர்னு பெரியாழ்வார் சுத்த பிராமணர் சொல்லிவிட்டார். எடுக்கச்சே பரம வைதிகர் வேதக்கோன். அவர் என்ன சொல்றாருன்னா, பண்டை குலத்தெல்லாம் தூக்கி எறிங்கடா, தொண்டர் குலம்னு ஏற்றுக்கோங்கடா, எல்லாரும் பாகவதான்னு ஏற்றுக்கோ. ஆனால் பொண்ணை கொடுத்து பொண்ணை வாங்குற விஷயத்த சொல்லலை, சாப்பாடை பரிமாறிக்கிற விஷயத்துல சொல்ல. அவாவ ஆச்சாரங்கள் அவாவான்ட்டு இருக்கட்டும், ஆனால் யாரை பார்த்தா உயர்ந்தவன்னு தெரிஞ்சுக்கோனா பகவத் சம்பந்தம் உடையவனை பார்த்தா அப்படின்னு. அதுக்காக இங்கே சொல்றார், ச ஸ்லாகியா ச குணி தன்யா ச குலீனஹா என்ன கடவுதிரே அப்படிங்கிறார். எவன்டான பகவானோட சம்பந்தம் உடையவன் தான் உத்தம குலத்தில் உடையவன், உத்தம குணவான் அப்படின்னு ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லத்தால பகவத் சம்பந்தம் தான் முக்கியம். இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும் இல்லையா, மகாபாரதத்திலேருந்தே எடுத்து கொடுக்குறார். கண்டதெல்லாம் தர்ம சந்தேகம் பண்ண கடவ தர்மபுத்திரன். எதை பார்த்தாலும் இது தர்மமா அதர்மமா, தர்மமா அதர்மமா, இப்படியே சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்ப்பான் தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன். ஏன்னா அவன் தர்மபுத்திரன், அவன் அப்படிதான் இருப்பான், தர்மஸ்வரூபியாச்சே. ஆனால் தர்ம தேவதையே தான் நீங்கள் அவதாரம். இப்போ எதை பார்த்தாலும் தர்மம் அதர்மம் தர்மம் அதர்மனே பார்த்துட்டு இருக்கக்கூடியவன் அந்த தர்மபுத்திரர் பகவத் பிரத்யாசத்தியாலும் அடுத்து என்னன்னா அசரீர வாக்கியத்தாலும் விதுரரை பிரம்ம வேதத்தாலே சம்ஸ்காரம் பண்ணினானிரே. விதுரர் தாழ்ந்த குலம், தாசி புத்திரர். அவர் குலத்தால பார்த்தோன்னா அவருக்கு சம்ஸ்காரம் இப்படி பண்ணக்கூடாது, பண்ணவே முடியாது. பிரம்மவேத சம்ஸ்காரம் யார் யாருக்கு பண்ணலாம்னா உத்தமமான ஒரு வைதிகன், உத்தமமான ஒரு வைதிகனுக்கு பண்ணலாம். அந்த உத்தம வைதிகன் யாரா இருக்கணும் அப்படின்னா அவன் பிராமணனா இருக்கணும். பிராமணனா பிறந்து கிரகஸ்தனாவே கடைசியில் இருக்கணும், கடைசி வீட்டிலும். அதோட இல்லாத பகவானை பிரபத்தி பண்ணவனா இருக்கணும். எப்போ பாரு பகவத் அனுபவத்திலேயே இருக்கணும், பகவத் சாட்சா்காரம் பெற்றவனா இருக்கணும். இத்தனை தகுதியும் உடையதான ஒரு பிராமணனுக்கு தான் பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணலாம், அவன் உயிர் போயிடுத்துனா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிச்சே. இங்க என்னடான்னா ஒரு தாசி புத்திரனா பிறந்த விதுரருக்கு தர்மபுத்திரர் பண்றார். தர்மபுத்திரர் க்ஷத்ரிய குலத்துல பிறந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வைதிகரா இருக்கலாம். ஆனா இவர் விதுரர் அப்படி இல்லையே. எதை வச்சுன்னு பண்ணார்னா பகவான் பக்கத்துல இருக்கான், கிருஷ்ணன் பக்கத்துல இருக்கான், விதுரர் தர்மபுத்திரர் பக்கத்துல இருக்கான், கண்ணனே இருக்கா. பகவத் பிரத்யாசத்தியாலும் அப்படிங்கிறதுனால பகவான் பக்கத்திலே இருந்துருக்கச்சவே அசரீர வாக்கு கேட்கறது. அசரீர வாக்குன்னா சரீரம் கண்ணுக்கு தெரியாதே தவிர ஒலி மட்டும், ஆகாசவாணின்றாலே ஒலி மட்டும் கேட்கறது. என்னடா நான் இந்த விதுரருக்கு நீ பிரம்மவேதத்தால சம்ஸ்காரம் பண்ணு அப்படின்னு தேவாலே சொன்ன வாக்கு அது. அப்படி இருக்கிறதுனால தேவர்களுடைய வாக்கு கிருஷ்ணன் பக்கத்துல, பரபிரம்மமான கிருஷ்ணனே பக்கத்துல இருக்கிறதுனால இது ரெண்டுமே போருமே அப்படின்னு இதையே வச்சுண்டு பிரம்மவேத சம்ஸ்காரமே பண்ணார். காரணம் என்னன்னா அவன் பகவத் விஷயத்துல எவ்வளவு ஈடுபாடோட சம்பந்தத்தோட பகவன் நாமத்தை எவ்வளவு சொல்லியிருப்பாரோ, எப்படி எல்லாம் பிரபத்தி நிஷ்டையில் இருந்திருப்பாரோ அதெல்லாம் பார்த்து பண்ணினார். அதனால விதுரரை பிரம்மவேதத்தாலே சம்ஸ்காரம் பண்ணினாரே. இதுக்கு மேல அடுத்து மகாபாரதத்திலேருந்து இன்னொரு விஷயத்தை எடுத்து கொடுக்கிறார். ரிஷிகள் தர்மவியாதன் மாம்ச விக்கிரயம் பண்ணி கை ஒழியும் தனையும் பார்த்து நின்று தர்ம சங்கடங்கள் கேட்டு போனார்கள். இதே மகாபாரதத்தில் தர்மவியாதன் திறந்தார். அவர் ஜாதினால கீழ் ஜாதி, சண்டாள குலம். மேலும் அவன் மாம்சத்தை தான் வியாபாரம் பண்றவன். ஏன்னா அவனுக்கு குலத்தொழில் இது ரெண்டு இருந்தா கூட இவன் மாம்சங்களெல்லாம் வித்துட்டு வர வரைக்கும் ரிஷிகள்லாம் காத்துன்னு இருப்பான். அவன் கையெல்லாம் அலமிட்டு சுத்தம் பண்ணிட்டு வருவான், அது வரைக்கும் காத்துன்னு இருப்பா. வந்துட்டு என்னடானா தர்மா தர்மங்கள் விஷயத்துல சூக்ஷ்மமான சந்தேகங்கள் இருந்தா அதை இவங்கிட்ட கேட்டு தெளிஞ்சுட்டு போவா ரிஷிகள்லாம் கூட. அப்படிங்கச்சு அவன் ஜென்மாவினாலேயோ விற்த்தினாலேயோ ரொம்ப தாழ்ந்தவனா இருந்தாலும் ஆனா பரம வைஷ்ணவன். அவன் ஒரு நாள் கூட வியாபாரம் குலத்தொழில் இருந்தாலும் அதை பண்றானே தவிர தான் ஒரு நாள் கூட மாம்ச பட்சணம் பண்ணவன் இல்லை, மாம்சத்தை சாப்பிட்டவன் இல்லை, இல்லை தன்னுடைய வீட்டில் இருக்கிறவளாவது நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னவனும் இல்லை. அவன் என்னடா நான் எப்போதும் பகவத் பக்தனா இருக்கான். ஒரு கால் இதை வியாபாரம் பண்ணிச்ச கூட குலத்தொழில் இது ஸ்வதர்மம் உயர்ந்தது, பரதர்மம் வேண்டாம். கீதையில பகவான் சொல்றதுனால பரதர்மோ பயாவகா ஸ்வதனம்
ஸ்வதர்மம் நிதனம் ஸ்ரேயா அப்படிங்கிறதுனால ஸ்ரேயஸானது அவளுக்கு தர்மம். இப்போ குல தர்மத்தை நம்ம பண்ணுறோம், ஆனால் பண்டச்சவே நாமத்தை சொல்லிட்டே நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே வியாபாரம் பண்ணான் அப்படிங்கிறதுனால பரம வைஷ்ணவனாக இருந்தால் அவங்ககிட்ட ரிஷிகள்லாம் கூட வந்து கேட்டுன்னு போனால் தர்ம சங்கடங்கள் கேட்டு போனார்களே. இங்கே நன்றாகி பஞ்சம வேதமான மகாபாரதத்திலே எழுதக்கூடாதிரே. இது கணக்கா இது சரியில்லைன்னு வச்சுப்போம். இது மகாபாரதம் பஞ்சம வேதம்னு இருக்கு, 5வது வேதம். அதில் இது எழுதியிருக்க கூடாது. வியாசர் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் தான் பிரமாணம் குலம் தரும்ன்றதுக்கு அப்படின்னு காட்டுறார். இதே மாதிரி கைசிக கதையிலே வந்தவாறே விலட்சணனாய் இருப்பான் ஒரு பிராமணன் ஆச்சார வைகல்யத்துக்கு பகவத் ஞானமுடையான் ஒரு பாடுவானாலே பரிகாரம் இருந்ததிரே. இதே வராக புராணத்தினுடையதான உபாக்கியானமாக இருக்கக்கூடியதான கைசிக புராணம், அதில் பார்த்தா பிராமணனாக இருந்து ஒரு குற்றம் யாகங்களில் பண்ணிச்ச ஒரு குற்றம் ஏற்பட அதனால ஆச்சாரத்திலையோ ஸ்வரத்திலையோ மந்திரத்தை உச்சரிக்கிற விஷயத்திலையோ கிரியைகள்லையோ ஏற்பட்ட தப்புனால பிரம்மராட்சசா பிறந்துட்டான். அந்த பிரம்மராட்சசா பிறந்த ஒரு பிராமணனுக்கு யார் அதிலேருந்து நிவர்த்தி பண்ணினா விமோசனம் பண்ணது யார் அப்படின்னா ஒரு பகவத் தத்துவ ஞானம் உடையதான ஒரு நம்பாடுவான்ற ஒரு சண்டாள குலத்தில் பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவனால பரிகாரம் ஏற்பட்டது. அவனும் வைகுண்டம் போய் சேர்ந்தான் பிரம்மராட்சசு கூட அப்படிங்கிறதுலாம் பார்த்தா அப்போ எதனால உயர்ந்தது குலம் அப்படின்னா பகவானோட சம்பந்தம் உடையதானதுதான் உயர்ந்த குலம். இதுக்கு மேலும் ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ஸ்ரீ விபீஷ்ணாழ்வான் ராவணனை பார்த்து பெருமாளை சரணம் புகு என்று சொல்ல ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கான் ராவணன். அப்போ எல்லாரும் ஒவ்வொன்று சீதையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவன் தீர்மானமாக சொல்லிட்டான். ஆனால் ராமலக்ஷ்மணால வதம் பண்ணணும், இல்லை விரட்டி அடிக்கணும், என்ன உபாயம் அப்படின்னு கேட்டான். அவாவா நான் ராமனை ஒழிச்சு விடுவேன், நான் லக்ஷ்மணரை ஒழிச்சிருவேன், நான் ஹனுமாரை ஒழிச்சிடுறேன், நான் சுக்ரீனை ஒழிச்சிடுறேன், அங்கதனை ஒழிச்சிடுறேன்னு ஒவ்வொருத்தரும் பேசியிருந்தாலே தவிர ராவணனுக்கு ஹிதம் சொல்றவா யாரும் இல்லை. அப்போ விபீஷ்ணாழ்வான் ஹிதம் சொன்னார். நீ சீதா பிராட்டியை கொடுக்காத வரைக்கும் லங்கைக்கு அழிவு ஏற்படுமே தவிர இதில் ஒத்தம் கூட ஒரு குரங்கனுடைய வாழை கூட ஆட்ட முடியாது, ஒரு வாழை கூட அசைச்சிட முடியாது. அப்பேற்பட்டவன் அங்கே இருக்கிற பிரபாவசாலிகள் பகவத் அவதாரம் ராமர் அப்படின்லாம் சொல்லி பார்த்து நீ பெருமாளை போய் சரணாகதி பண்ணிவிடு, பகவான் தோஷம் இருந்தாலும் அபயம் கொடுப்பார் அப்படின்லாம் சொல்ல தொந்து திக் குலபாம்சனம் என்று நீ இக்குடிக்கு உடலல்ல என்றானிரே. அவன் என்ன பண்ணா இந்த குலத்தையே கெடுக்க வந்த தூசு பயலை போடா வழியில அப்படின்னு துரத்தி அனுப்பிச்சுட்டான், காலால் எட்டி உதைச்சான். நீ இந்த குடிக்கே பிறக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னான். ராவணனுக்கு வார்த்தை சொல்லுகிற விடத்தில் நிசாச்சரா என்று அவனை ராட்சசனாகவும் தான் அல்லனாகவும் சொன்னான். விபீஷ்ணன் சொன்னான் நிசாச்சரான்னு கூட்டான், ஏ ராட்சசேஸ்வரான்னா. இவனும் ராட்சசனா இருக்கச்சே தன் அண்ணனை பார்த்து ராட்சசேஸ்வரான்னு சொல்றானேன்னா நான் ராமனுக்கு தாசனா இருக்கிறதுனால நான் ராட்சசன் இல்லை. பின்ன அவள்லாம் ராட்சசாள், அதான் குணம் தெரியுறத, அவ பேச்சிலேயே தெரியுறத. நான் வைஷ்ணவன் அப்படிங்கிற வித்தியாசத்தோடு தான் இவரே பேசுகிறார். விபீஷ்ணாழ்வானே அப்படி தான் பேசுகிறார். அதோடு இல்லாத இவனே அன்றிக்கே இவன் தான் அப்படி சொல்கிறான்னு இல்லாத ராட்சசானாம் பலாபலம் என்று பெருமாள் தாமும் அருளி செய்தார். பகவானோ உங்க பலாபலம்னு சொல்லாத ராட்சசானாம் பலாபலம், நீ வேற ராட்சசாள் வேற அப்படின்னு விபீஷ்ணாழ்வானை பிரித்து சொல்கிறார். ஏன்னா இவன் வைஷ்ணவனா போயிட்டதுனால இவன் இத்தனை நாளாக எந்த குலத்தில் இருந்தானோ அந்த ராட்சச குலம் இனிமே அவனுக்கு கிடையாது. எப்போ பகவத் பக்தன் ஆயிட்டானோ அவனுக்கு விலட்சணமான குலம் பாகவத குலம், தொண்டர் குலம், வைஷ்ணவன், ஸ்ரீ வைஷ்ணவன் இப்படிங்கிற பேரில் அவனுக்கு விலட்சணமான குலத்தை கொடுக்குறது. அப்போ ஏற்கனவே விலட்சணமான பிராமணனா பிறந்து சலட்சணமாக எல்லா சாஸ்திரங்களையும் கற்றறிந்து இத்தனையும் இருந்து ஒழுக்கத்தோடு இருக்கிறவனாக இருந்து மேற்கொண்டு அவன் வைஷ்ணவனாகவும் இருந்தால் எவ்வளோ உயர்ந்து தெரியுமா, கேட்க வேண்டாம். அதில் இங்கே குலம் தருன்றதுனாலே என்னடா உத்தம குலமான ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிற அல்லது பாகவதன் அப்படிங்கிற குலத்தை தரும். ஆகையாலே பகவத் சம்பந்தம் ஸ்பர்சவேதியாக இருந்தது. அப்போ பகவானோட சம்பந்தம் வந்துடுத்துனா இரும்பு கூட தங்கமாக போயிடும் அப்படிங்கிறதான உத்தம குலத்தை கொடுக்கும்ன்ற முதல் பலஸ்ருதியை எடுத்து வைக்கிறார் இங்கே சுவாமி திருமங்கை ஆழ்வார். விசேஷமாக பெரியவாச்சான் இங்கே வியாக்கியானம் பண்ணினார் அப்படிங்கிறத அனுபவித்தோம். மேலே அடுத்தது செல்வம் தந்திடுக்கு மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.